இன்றைக்கி சிம்பிளான தக்காளி குருமா செஞ்சா இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். அதை எப்படி செஞ்சங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பூண்டு 5 பல் கொஞ்சமாக இஞ்சியும் போட்டு வதக்கி விட்டுட்டேன். வாசத்துக்கோசரம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுட்டு 1/4 மூடி துருவன தேங்காயும் போட்டு வதக்கி விட்டாச்சு. ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வதக்கி வச்சது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுட்டு 2 பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டேன். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி கலந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ந்து கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.